இருக்காங்க. இப்போ செய்ய போகிறது இலை அடை. அதுக்கு தேவையான பொருள் பச்சரிசி மாவு 1 டம்ளர் எடுத்திருக்கேன், சுடுதண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கேன், எண்ணெய் லைட்டாக எடுத்துக்கணும், உப்பு, பாசிப்பருப்பு, தேங்காய் 1 கப்பு, நாட்டு சர்க்கரை 1 கப்பு, எல்லாம் சுக்குப்பொடி. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ செய்முறையை பார்க்கலாம். கொஞ்சம் 1 பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு சுடுதண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை கிளறி மேல் மாவுங்க அதுக்கு கலந்து வச்சுக்கலாம். இப்போ இப்படி பிசைஞ்சு இந்த மாவை லைட்டாக எண்ணெய் போட்டு இப்படி உருட்டி வச்சுக்கலாங்க. மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு உருட்டி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாசிப்பருப்பை வெறும் வடை சட்டியில் வறுத்து அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊறணும். கொஞ்சம் செவக்க வறுக்கணும். இப்போ கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேங்க. இந்த தேங்காவை கொஞ்சம் செவக்க வறுத்துடலாம். கொஞ்சம் தேங்காய் செவக்கட்டுங்க. இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு எடுத்து வைக்கலாங்க. அப்புறம் ஏலக்காய் சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளோ செவந்தா போதுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். பார்த்துக்கலாம். இப்போ கரும்பு சர்க்கரையே போட்டோங்க. கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். போதும், கரையட்டும். இப்போ அந்த வறுத்த தேங்காயை போட்டுக்கலாங்க. ஊற வச்ச பருப்பை போட்டுக்கலாம். சுக்கு ஏலக்காய் பொடியை போட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டுனதும் எடுத்துடலாங்க. இவ்வளோ வதங்கினா போதுங்க. இப்போ இறக்கி கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இப்போ அது ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவில் இருந்து ஒரு உருண்டை எடுத்து இப்படி தட்டிக்கலாங்க. நல்ல எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ தட்டிக்கலாம். இதில் நடுவில் இந்த பூர்ணத்தை வச்சுக்கலாம். வச்சு இப்படி மூடிடலாம். இப்படி எல்லா இடமும் ஒட்டுற மாதிரி இப்படி எல்லாத்தையும் செய்துக்கலாங்க. இப்போ எல்லாமே இதே மாதிரி பண்ணியாச்சுங்க. இப்போ இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு வேக வைக்கலாம். ஒரு 15 நிமிஷம் வேகணுங்க. ஏன்னா இலைக்குள்ளே இருக்கிறனால கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்து பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து பார்க்கலாம். வெந்துடுச்சுங்க. இப்போ எடுக்கலாம். பாருங்கள், இலை அடை சூப்பராக வந்துருச்சு.
நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், செய்கிறேன். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், குறைகளை சொல்லுங்கள். தேங்க்யூ.